ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாயிஞ்சி ஊறுகாய் போட போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் தான் இந்த மாயிஞ்சி அறுவடை பண்ணோம். ஒரு 800 கிராம் இருந்தது. இதை போய் நம்ம இப்போ வந்து நல்லா மண்ணெல்லாம் நல்லா போகிற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த ஒரு இதில் வந்து கட் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்திலே பறித்து அறுவடை பண்ண மாயிஞ்சியை வச்சு ஊறுகாய் பண்ணும்போது அதனுடைய ஹாப்பினஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்க, இப்போ போய் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சுங்க. இந்த இஞ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தோட வாசனை, மாங்காவோட வாசனை இருக்கும், ஆனால் புளிப்பு இருக்காது. இஞ்சியோட வாசனையும் இருக்கும் ஆனால் காரம் இருக்காதுங்க. இதுக்கு பேர் தாங்க மாயிஞ்சி. இதில் வந்து மாயிஞ்சி தொக்கு வைக்கலாம், மாயிஞ்சி குழம்பு வைக்கலாம், மாயிஞ்சி ஊறுகாய் வைக்கலாம். எது பண்ணாலுமே இந்த மாயிஞ்சியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கும் மாயிஞ்சி கிடச்சிச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் கட் பண்ணுற ஒரு நவீன மிஷினுங்க. அதில் வந்து நாங்கள் இப்போ மாயிஞ்சியை வந்து அரைக்க போகிறோம். அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி கட் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பல்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்கும். நம்ம கையில் கட் பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது சூப்பராகவே நம்மளுக்கு இதாகுங்க. பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 2 பல்ஸ் 3 பல்ஸ் அரைச்சாலே போதுங்க. நம்மளுக்கு ஈஸியாகவே கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம கையில் தான் கட் பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா ஊறுகாய் போடுறதுக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். இதுவே போதுமானதுங்க. இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து இதில் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கலாம். போதும். இது சூப்பராக இருக்குங்க. பாரு, 2 செகண்டு தாங்க. ஆனால் நம்ம கையில் ஒவ்வொரு மாயிஞ்சியும் எடுத்து ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகுங்க. இது 2 செகண்டு கூட இல்லைங்க. இப்படின்னு சொல்கிற நேரத்தில் அரைச்சிருச்சு. எடுத்துருவா? எடுத்துருங்க. இது அதோட இருக்கட்டும். இப்போ இதை எடுத்துடுறேன்னு. இப்போ வெந்தயத்தை நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், கருகப்படக்கூடாது. கருகுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். இப்போ வந்து வறுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இதில் சீக்கிரமாக வறுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நம்ம வறுத்துக்கலாம். மெயினாக இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயமும் கடுகும் தாங்க மெயின். இதுதான் இந்த ஊறுகாய் கொடுக்கறதுக்கு ஃப்ளேவரு. சவுண்டை பார்த்தீங்களா? கடுகு வெடிக்குது. அவ்வளோதாங்க, இதுவும் வறுத்தாச்சு. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாவுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தாங்க. எந்த ஊறுகாவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஊறுகாய் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. தேவையான அளவு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் எந்த ஊறுகாவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாயிஞ்சிக்கு ஆனால் புளி போடுவோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலையை போட்டோன்னே அந்த வாசனை, அந்த மனம் வந்து சூப்பராக இருக்குதுங்க. எப்பயுமே கருவேப்பிலை தாளித்து கொட்டுற வாசனை தனி வாசனை தாங்க. அரைச்சி வச்ச இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது. கடுகு வித்தது. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க.
தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தாராளமாகவே ஊற்றணுங்க ஊறுகாய்க்கு, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்க தக்கத்தக்கான மின்னுது, தகன ஊறுகாய் வந்து மின்னுதுங்க. இப்போ வந்து உப்பும் மிளகாய்த்தூளும் பத்தலைனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியிலேயே நல்லா அந்த ஊறுகாவை நல்லா வந்து இது பண்ணணும், அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். இது வந்து அடுப்பை சிம்லே வச்சு நம்ம வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த கடுகும் வெந்தயமும் அரைச்சிருக்கோம்ல, அந்த பொடியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். சுவையான மாயிஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் மாயிஞ்சி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள்.